ராமலிங்காபயம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாசம் பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் 82 அருட்பெருஞ்சோதி அடைவு என்கின்ற தலைப்பில் 2வது பாடலில் ஆறுகின்ற தெல்லமுது இன்சுவை என் என்றறைவேன் அந்தோ சார்கின்ற சிற்றம்பல பெரும் சீரினை சாற்றும் தோறும் சேர்கின்ற நாவுடன் உள்ளமும் ஆவியும் தித்தித்தலே நேருகின்றதால் என் அருட்பெருஞ்சோதி நிறைந்து உள்ளத்தே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். உளம் எனது வசம் நின்றதில்லை என்பார் ஐயா. உளம் என்பது மனம், காற்றின் இயக்கம். உள்ளம் என்பது ஒளி இயக்கம், ஆன்மா. என் முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப மூவா நிலையில் அமர்த்தி என்பார். ஆக உள்ளம் என்பது அந்த ஆன்ம அறிவு இருப்பிடம். அது அண்டத்தில் பேரறிவாகும், பிண்டத்தில் சிற்றறிவாகவும் உள்ளது. இந்த ஆன்ம அறிவை மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் கூறும் பரமசிவம் பராசக்தி என்பது வேறு. அதனால்தான் அவர்கள் பெற்றிடா ஏலெனக்கு அளித்தனை என்கின்றார் நம் ஐயா. அவர்கள் அன்று அருளை பெற்ற இடம் அவ்வை அகவலில் மூலாதாரத்து மூன்றலு கண்ணலை கால் என்பது காற்றால் எழுப்பி கருத்து அறிவித்து என்பார். இதனை மகரிஷி அன்று அவர்கள் கருத்து முத்தி நிலை சித்தி நிலை. இதனை மகரிஷி ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியாமே என்றார். அது அன்று சாகா கல்வி, மரணமிலா பெருவாழ்வு. இருந்தேன் காயத்தே எண்ணிலி கோடி என்கின்றார் சித்தர். அவர்கள் 10 அறிவாகிய காற்றின் இயக்க ஆற்றலாகிய பராபரை உணர்வு, பராபரை அறிவு கொண்டு தவத்தால் மனதை வென்று கண்டது தொடக்க அறிவின் உச்சநிலை ஆகிய புருவமத்தியில் அவர்கள் கண்ட யோக ஞான அனுபவம். இங்கு உள்ள அமுதம் மலமைந்தும் போக்கும் யோக ஞானத்தால் எண்ணியது பெறலாம். ஆனால் இறைவனை காண இயலாது என உணர்ந்தர் என அட்டகம் 3ஆம் பாடலில் கண்முதல் புரியால் மனமுதல் கரண கருவியின் பகுதியின் கருவால் எண்முத புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால் பராபரை அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திர ஓங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசே என்கின்றார். மேலும் உற்றறிவு 5ம் உணர்ந்தறிவு 6ம் கற்றறிவு 8ம் கலந்தறிவு 9ம் பற்றிய 10ம் பலவகை நாளிகை அற்றறியாது அழிகின்றவாறே என மகரிஷி கூறுகிறார். உற்றறிவு என்பது அறிவு கருவி 5, உணர்ந்த அறிவு என்பது மன அறிவும், ஏலம் என்பது உயிரறிவு ஜீவ அறிவு, மன அறிவால் தான் தவத்தால் கற்ற அறிவு 8, அது ஆன்ம அறிவு. கலந்த அறிவு என்பது இந்த தவத்தால் மன ஒளி ஆன்ம ஒளியுடன் கூடி காற்றின் இயக்கத்தை வென்று பற்றிய 10ம் அந்த இறைவனை அறியாது அழிகின்றவாறே என பதிவு செய்கின்றார். ஆனால் இன்று அந்த கதவு உண்மை கடவுளால்
ஆனால் அன்று அந்த கதவு உண்மை கடவுளால் திறக்கப்படவில்லை. ஆனால் உணர்ந்தனர். இதனை மகரிஷி புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நடுவே உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் திரு சிற்றம்பலம் என உற்று அறிந்து உணர்ந்தேன் இங்கே என்கின்றார். ஆனால் 12 நாள் 1873க்கு பின் உண்மை பத்திரிகை வாயிலாக இந்த உண்மை கடவுளால் திறக்கப்பெற்று உள்ளே போனார் நம் ஐயா. அதனால்தான் உறுதியாக கூறுகிறார், எல்லோரும் அந்த அருளை பெற காத்திருக்க நான் பெற்றேன், பெறுவேன், பெறுகின்றேன். என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த அச்சமும் இல்லை, அஞ்ச வேண்டாம், இது சத்தியம் என்கின்றார். சரி, அவர்கள் கூறுவதை மருவி உயர்கிறார் நம் பெருமான். பராபர வெளியை பகர்பெரு வெளியில் அராவர அமைத்த அருட்பெருஞ்சுதி எனவும், பெருவெளி அதனை பெரும் சுக வெளியில் அருளுற அமைத்த அருட்பெருஞ்சுதி என்கின்றார். பராபரைக்கு உள்ள அமுதம் வேறு, பெருவெளிக்கு உள்ள அமுதம் வேறு. அவர்கள் மனம், எண்ணம், நினைப்பு, செயல் இவை யாவும் காற்றின் இயக்கம். இந்த இயக்கத்தை கொண்டு தவத்தை ஏற்றி மந்திரம் உச்சாடனம் செய்து கருவாக்கி அஷ்டாங்க யோகத்தால் யோகா ஞான அனுபவ நிலை பெற்றது முத்தி நிலை, சித்தி நிலை. ஆனால் அன்று அன்னவிரயம் செய்தால் புண்ணிய பலனை தவிர கடவுள் அருளை பெற முடியாது. ஆனால் இன்று அன்னவிரயம் செய்தால் அருளை பெற்றுவிடலாம். இதனை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சிறிய தயவு கொண்டு பெரிய தயவு பெற வேண்டும் என கூறி நம் பெருமான் உபதேசம் செய்கின்றார். நம் பெருமான் அவ்வழியில் நின்று 23/5/1867 வைகாசி 11 தர்மசாலை நிறுவி கோடான கோடி ஏழைகள் பசியை போக்கி அதனால் பூரண ஆற்றலை பெற்றேன் என்றும் இரவாமை என்கின்றார். அதனால் தான் ஒவ்வொன்றாய் உறுதி செய்கிறார். பராபர வெளியை கடந்து பெருவெளி, பெருவெளி கடந்து பெரும் சுக வெளி எனவும், யோக ஞானம் 12ஆம் நிலை, ஞானத்தில் ஞானம் 16ஆம் நிலை பூரணமாகி பொருந்தனும் என நம் ஐயா ஞானசரியை 13வது நிலையில் என்று கூறுகிறார். ஈரன் நிலையென எம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளே என்கின்றார். இங்கு எண்ணம், நினைப்பு, செயல் யாவும் பசித்த இலைகளின் பசியை போக்குதல். நீ செய்த பரோபகார செயலால் உனக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகார ஆன்மானுடன் இணைக்க ஆன்ம அறிவுடன் இந்த ஆற்றல் கூடியதால் அறிவினில் ஒரு அறிவாகி உலகறிவு கடந்த அருளறிவு பெற்று மேலும் பாடுபட இறைவனின் அருள் ஒளி கூடினால் அப்போது உண்டாகும் அமுதம் இதுதான் மரணமிலா பெருவாழ்வை தரும் என முத்தி என்பது 300 சாதனம் எனவும், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும், நான் கூறுவது ஞானமை சித்தி நிலை என புத்தி அஞ்சையில் சற்றுமின் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சென்ற நன்னெறியில் செலுத்தினீர் இந்நன் முத்தியும் ஞானமை சித்தியும் பெற்றும் எங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே என பதிவு செய்கின்றார். மேலும் ஞானம் என்பது ஞான சரியை எல்லா உயிரும் இறைவன் விளங்கும் ஆலயமாக இருப்பதால் அம்மா தாயே பசி உயிர் போகுது என அலறுகிறான். நீ உடனே சோறு போடுவது உன் செயல்பாடு ஞானக்கிரியை. நீ பரோபகாரம் செய்ததால் உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது. இது ஞான யோகம். இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்டினால் ஞானத்தில் ஞானம், தெளிவினில் ஓர் தெரிவு, விளைவினில் ஓர் அறிவு, விளக்கத்தில் ஓர் விளக்கம், பிரகாசத்துள் பிரகாசம், மெய் இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய தனிக்கடவுள் மெய்யாக எல்லா உயிரிலும் உள்ளார். அப்போ உயிருள் யாம் எம்முள் உயிர் என நீ உணர்ந்து பொது உணர்வு கொண்டு ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையால் அன்னவரயத்தால் பெறக்கூடிய ஆற்றலே மெய், மற்றது யாவும் பொய் என கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி பெறுக. மற்றெல்லாம் அருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் என்கின்றார். சித்தி என்பது ஆற்றல் சக்தி. நீ பரோபகாரமாகிய ஜீவகாரண்யம் செய்து நீ ஆற்றலை பெறுவது. இது ஆன்மலாபம், உயிருக்கு ஊதியம். இதனை தேவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஈதல் இசையோட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பார். அன்று அவர்கள் காண இயலவில்லை என சுற்றது சூதது என்று எண்ணாது தொண்டரலாம் கற்கின்றார். பண்டும் அன்றும்
இன்றும் காணார் எனவும், மேலும் கோணாத நிலையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும், ஊனாதி விடுத்து உயிர்ப்பை அடைக்கு மனமடைக்கு ஒரு பொறிகள் அடைக்கு வரும் யுகங்கள் பல கோடி தூணாக சிசலின்றி துரிய சதா நிலையிடத்தும் காணாத கல்வனை நான் கண்டு கொண்டேன், கலந்து கொண்டேன், கனிந்து கொண்டேன் என்கின்றார். மேலும் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன், இங்கு சாகாமல் ஓங்கும் ஒளி வடிவம் பெற்றேன் என்கின்றார். இவர் கூறுவது உத்திரம் பதில். அதனால்தான் உத்திர ஞான சிதம்பரம் என சத்திய ஞான சபையை வடலூர் பெருவழியில் நம் பெருமான் நிறுவினார். இதுதான் முடிவான முடிவு என ஆதியும் அந்தமில்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமென்கள் சுகம் பெற விளைவீர்கள். நீதி கொண்டு உரைத்தேன், இது நீவிர் மேலேறும் வீதி, மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லும் வீதி என்கின்றார். எந்த அறைவேன் அந்தோ, நான் என்னவென்று கூறுவேன்? ஆறுகின்ற ஆ உயிர், ஆ உயிருக்கு உயிர், ஆ ஆன்ம ஒளி, ஒளிக்குள் ஒளிநிலை முழுவதும் நான் செய்த அன்னவரயத்தால் என் இந்திரியம் கரணம் ஜீவன் ஆன்மா முழுவதும் பரவி ஒளியை ஒளிர் உள்ளொளிக்குள் ஒளியை என உடைய பெருந்தகையை என்னவென்று உரைப்பேன்? சாறுகின்ற சீற்றினை சிற்றம்பல சீரினை சாற்றும் தோறும் என்னுள் கலந்து கடவுள் தயவாகி அருள் கூடி பேரின்ப வாழ்வு வழங்கியதை சொல்லும் தோறும் சேர்கின்ற ஒன்றாகி என் செயல் என் ஆன்ம ஒளிக்குள் ஒளியாக உள்ள ஆவியும் சித்திக்கின்றதே. நேர்கின்றதனால் என் அருட்பெருஞ்சோதி நிறைந்து உள்ளது எல்லாருக்கும் கடையனாகி இருந்த எனக்கு அருள் புரிந்து எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்து எம்பெருமான் எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்றாய் எனவும், இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே என் முகத்தும் உள்ளத்தும் பேரின் ததும்பும் மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்தின் உள்ளவர்கள் எல்லோரும் துதிக்கத்தக்கோன் என்று என்னை வைத்தவு என்னுடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்றோம். நான் உந்தன் அடைக்கலமே என இறைவனை போற்றுகிறார் நம் பெருமான். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.